ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க. இது நம்ம கழனியில் போட்ட நெல் நாற்று தாங்க. எப்படி இருக்க பாருங்கள், பச்சை பசேலுன்னு. கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு எப்போவுமே சொர்க்கம் தாங்க. யாரெல்லாம் கிராமத்தில் வாழ்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாம் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒருவங்களே வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ ஸ்கிப் ஆனால் பாருங்கள். என்னென்ன பண்ணுறோம் இன்றைக்கி, நாங்கள் கழனியில் என்னென்ன வேலை பார்த்தோம், என்ன விபரீதம் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு எங்கள் கணவருக்கு. இருந்தாலும் நம்ம செய்கிற தொழிலை விட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, வேறு வழி இல்லை. நான் காலையிலேயே வந்துட்டேங்க, வீடியோஸ் எடுத்துட்டு முதல் நாள் இது நாற்று எடுத்த வீடியோ மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சுது. நெல் நாற்று எப்படி இருக்குது. அதுக்கு அடுத்து 2வது நாள் போயிருந்தேன், நாற்று எடுக்கலாங்க அவங்களெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு நினச்சி போயிருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை நாற்று எடுக்கிற வீடியோஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியலைங்க. நாற்று எடுத்து முடித்த பிறகு தாங்க நான் கழனிக்கே போயிருந்தேன், சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். பரம் வீசிக்கிறவங்களுக்கு, இப்போ ட்ரக்கு உழுறவங்களுக்கு, அப்புறமா எங்கள் கணவருக்கு எல்லாருக்குமே நான் சாப்பாடு வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு போனாங்க. அதனால் நாற்று எடுக்கிற வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. நாற்று பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது முதல் நாள் வ்ளாக் எடுத்து மார்னிங்லேயே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு எடுக்கிறதுனால பனி மூட்டத்தில் எடுக்கவே வீடியோஸ் சரியாக கிளியராட்டியாக இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது. எங்கள் வில்லேஜ் சேனல் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஆரணர் நெல் ரகம் தாங்க போட்டிருக்கோம் நாங்கள். சேடெல்லாம் ஓட்டியாச்சுங்க, சேடை ஓட்டியாச்சு, அண்டை வெட்டியாச்சு. நான் சாப்பாடு கொண்டு போகிறதுக்குள்ள நாற்றெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் கணவர் தாங்க கழனியில் சிரமப்பட்டு நாற்றெல்லாம் எடுத்து வளவிந்தார், தண்ணி பாய்ச்சி இருந்தார். நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருந்தேன். சாப்பாடு நேரம் ஆச்சு இல்லை, காலையில் நடுவாங்க யாரும் வரல. ஏன்னா கழனிக்கு எல்லாருமே ஏரி வேலைக்கு போயிட்டாங்க. கழனிக்கு வரவங்கெல்லாம் ஏரி வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் யாரும் வரல. நாற்றெல்லாம் எடுத்து நாங்கள் வரப்பு மேலே போட்டாச்சுங்க. சுற்றியும் மொத்தம் 7 துண்டு 8 துண்டு இருக்குங்க. 8 துண்டுக்கும் நாற்று வளவணும். பரம்பு வீசிக்கிறவர் வந்துட்டார். பரம்பு அவர்வாடு வீசிட்டு தான் இருக்கார். அவர் எங்களுக்கு சித்தப்பா தான். டைம் ஆகிடுவேன், சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன். 2 மாடுகள் பூட்டி பின்னாடி இழுக்கிற பலகை பேர் வீடியோவில் போகலாம் தான் உனியா பரம்பு பழகணும். அவர் வேறு என்ன ஏமா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டுருந்தாருங்களா. வீடியோவில் போட போகிற யூடியூப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லா கழனி துண்டுக்கும் எங்கள் கணவர் பாய்ச்சினே இருந்தாருங்க. ஆல்ரெடி அவர் காலில் அடிபட்டுருக்குங்க. அடிபட்டு இருந்தாலும் வழியில் துடிச்சுருந்தாங்க. எல்லா வேலையும் செஞ்சுருந்தார். ஒத்தாசை கூட யாரும் கிடையாது என் கணவருக்கு செய்யறது. கூலியாட்களும் யாரும் வரல அன்றைக்கின்னு பார்த்து. நாற்றெல்லாம் ஆல்ரெடி நானும் என் கணவரும் வளவுத்து நாங்கள் ரெடியாக இருந்தோம். சாப்பாடெலாம் போட்டாச்சு, சாப்பிட ரெடியாக இருந்தோம். சரி அதுக்குள்ளே நம்ம கிணத்தாண்ட போய் வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துன்னு இருந்தோங்க. இது நம்ம கிணத்தை சுற்றி இருக்கிற கொத்தரக்காய் செடி தாங்க. கொத்தரக்காயெலாம் முற்றி போயிருக்கு, கிள்ளணும். ஆல்ரெடி கொத்தரக்காய் நாங்கள் விரும்பி அவ்வளோ சாப்பிட மாட்டோம். எங்கள் கணவர் எங்கள் மாமியார் தான் சாப்பிடுவோம். அதனால் இந்த முறை கொத்தரக்காய் நான் கிள்ளவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பாருங்கள் பூ எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது. இவ்வளோ சின்ன பூவில் எவ்வளோ பெரிய கொத்தரக்காய் வருது பாருங்கள். இறைவன் படைப்பில் எவ்வளோ அற்புதமான படைப்பு பாருங்கள். நம்மளுடைய வில்லேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கழனி சுற்றி பாருங்கள், எல்லாமே பச்சை பசல் தாங்க. தூய்மையான காற்று, சுத்தமான தண்ணி, பிரகாசமான வெளிச்சம், சுதந்திரமான வாழ்க்கையை வாழுறோம். கஷ்டப்படுறோம், இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்கிறோங்க. அது தாங்க எங்களோட லைஃப். இது அடுப்பு பாருங்கள், மண் அடுப்பு. நான் கரைஞ்சிரன்ட்டு மேலே சிமெண்ட் போட்டு பூசி வச்சுருக்கேன். இங்கே தான் சமைச்சு சாப்பிடுவோம். எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுங்க, இருக்கிற உண்மை அதுதான். நீச்சல் கற்றுக் கொடுத்தாங்க, இருந்தாலும் ஒரு பயத்தில் நான் கற்றுக்காமல் விட்டுட்டேன். அரைகுறை நீச்சல் தாங்க தெரியும். அரைகுறை அறிவு ஆபத்தானதுன்னுவாங்களே, அதனால் நான் நீச்சல் இறங்கவே மாட்டேன். பயம். கிணத்தை சுற்றி நான் எங்கேனா போகணுன்ட்டு அப்படியே வாங்கலாம் பார்க்கலாம். நம்ம கிணத்தை சுற்றி பார்த்த பிறகு அங்கேயும் வேறு ட்ரக்கு ஓட்டுற நின்று போச்சுங்க வண்டி. நின்று போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோங்க. இவனால் எங்களுக்கு அன்றைக்கின்னு பார்த்து 1/2 மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா வேலையாயிடுச்சு. போகாதரா, பட்டன் இல்லாத டயர் அது பக்கம் போயிடுவே. என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ரோதால் மாட்டிக்கிச்சு சேத்துல. அந்த பக்கம் தண்ணியே பாய வைக்கல, மேடான பகுதி வேறு. ஸோ சேத்துல சிக்கிங்கன்னு ரொம்ப நேரமாக எங்கள் டை பம்பில்
எடுத்துன்னு இருக்கார் பாருங்க. பையன் தம்பி பேர் எனக்கு தெரியல, அவருக்கு டைம் பம்னுவோம் அவங்களுடைய அடமொழி பேர் அது. அவனுக்கு கத்துக்குட்டினா தெரியலங்க. குர்ரா நான் வந்து வெட்டுறேன், அண்டையை வெட்டுறேன்ட்டு மாட்டிங்கின இடத்துல போயிட்டு வரப்பில் போய் மாட்டிக்கிச்சிங்க. ஏடா கூடமாக சிக்கிக்கின்னு எங்கள் கணவர் தாங்க போயிட்டு மம்முட்டியை வாங்கி செதுக்குன்னு நல்லா 4 செதுக்குனாருங்க. செதுக்கி அப்புறமா ட்ரக்கு வெளியே வர மாதிரி ரெடி பண்ணார். அப்போ கூட என்ன தான் ஆச்சுன்னே தெரிலங்க, வெளியே வர மாதிரியே இல்லை, தெரியல. ட்ரக்கு நல்லாவே அந்த மிஷின் மாட்டிக்கிச்சிங்க. நான் வேறு காலில் மெட்டி போட்டுருந்தீங்களா, அந்த மெட்டி வேறு எங்கே உருவி போகுதுன்னு கழட்டி கையில் வேறு வச்சுன்னு இந்த ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் மெட்டியும் வச்சுன்னு இருந்தேன். எங்கே வந்துடும் பாருங்கள். அவர் என் கணவர் காலில் ரத்தம் வந்துன்னு இருக்குது. ஆல்ரெடி அடிபட்டுச்சு, காலில் நகமே பேத்துக்குச்சுங்க. பேத்து ரத்தம் ஒழுவாவே ஆரம்பிச்சிச்சு. எரிச்சல் வலி தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தார். நேற்றுக்கு நாங்கள் எங்கே வைத்தியம் பார்க்குறது, 3 கிலோமீட்டருக்கு எந்த வித வைத்திய சாலையும் கிடையாது, ஹாஸ்பிட்டலும் கிடையாது, மெடிக்கலும் கிடையாது. வேறு வழி இல்லாமல் அந்த ரத்த கரையோட தாங்க வேலை செஞ்சிருந்த கால் அடிபட்டு இருந்தது. சுற்றி சேடை ஓட்டினே இந்த சரி. அப்புறமா வேறு வழி இல்லாத இன்னொரு வண்டியை ஃபோன் பண்ணி வர வச்சிங்க. வந்து இன்னொரு வண்டி வந்ததுனால அவங்க ஒரு பாடும் ஓட்டின்னு இருந்தாங்க. இந்த தம்பி ஒரு பக்கம் ஓட்டின்னு இருந்தான். எங்களுக்கு வேறு வெயில் வாட்டமாக இருக்கவே எங்களுக்கு கொஞ்சம் தோதவாக இருந்தது. கொஞ்சம் பாருங்கள் சேத்துல எப்படி சிக்கிக்கின்னு எலும்புறான். அவனால் எலும்பவே முடியல, வெளியவே வரல. நீர் போட்டு தூக்குறான். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. 1/2 hour எங்கள் டைம் தாங்க வேஸ்ட் பண்ணான். ஓட்டிட்டு போய் இறங்காதரான்னு சொல்லி கேட்காம இறங்கி இவ்வளோ சிரமத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சேத்த பள்ளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பள்ளத்தில் வந்து மினிமம் வீடம் கணக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி பள்ளமாவது மினிமம் இருக்குங்க. அவன் போட்டு போன பள்ளம். எங்கள் கணவர் பாருங்க, அவர் வெளியே வராதனால அவரே மம்பி எடுத்து அவரே வச்சு செதுக்குனாருங்க. நான் தான் சொன்னேன், கால் அடிபட்டுருக்கு, இறங்க வேணாம் சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எங்கடா வண்டி ஏறிக்கிட்டு ஏடா உடம்பா பண்ணிட்டு இப்பதான் வெளியே எடுத்துன்னு போறான். ஓனர் வண்டி ஒரு வழியா வண்டியை நாங்கள் எடுத்தாச்சுங்க. ஓட்டிங்கிறான் வண்டி ஏறி கணவரோட எடுத்தோம். நானும் இறங்கி ஏற முடியல. பேசுறியா? இது இப்போ என்ன மாமா பண்ணணும்னு கேட்குறேன். ஃபுல்லாக இது 3 நோய் உங்களுக்கு சொல்றியா? கால் அடிப்பட்டு கால் காய அதிகமாக இருக்கு இல்லையா? நானும் கூட ஒத்தாசை பண்ணுறேன். சரி வா, ஃபோன் வச்சுட்டு வா, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு என் மொபைல் நான் கீழே வச்சுட்டேங்க. வச்சுட்டுதாங்க அப்புறம் வீடியோ எடுத்து என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாதனால வேற எவ்வளோ கிட்டத்தட்ட இந்த தம்பி பண்ண அனுப்பிடுவாரு. சாப்பாடு கூட இல்லை, சாப்பிடுவாரு நான் வந்து இடத்து பக்கத்துலேயும் அவர் வலது பக்கத்துலேயும் அடிச்சு வந்தார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட எவ்வளோ தொலைவுக்கு அந்த
போய் கூப்பிடு சாப்பாடு கூப்பிட்டேனே. கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறதுனால ஒரு விவசாயி மனைவியாக வாழ்றது ரொம்ப பெருமைப்படுறேன். இது வந்து மிளகா நாற்றுக்காக நாங்கள் ஓட்டியிருக்கோங்க, ஏர் ஓட்டியிருக்கோம். மிளகா நாற்று ஆல்ரெடி விட்டாச்சு. கீழே கேட் வீடியோ எடுக்க போறியா என்ன? எத்தனை இருக்கு? எங்கே மறைஞ்சிருக்கு? இது இது வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஆனால் சில இடம் மொழிய இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் பாதிக்கு பாதி மொழியாது இருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு தம்மா துண்டு தான். நிறைய மொளை போட்டுருக்கு. நீ மொழையிலன்னா என்ன அர்த்தம்? சரி, நல்லபடியாக வந்தா சரி. எங்கே கூண்டு கட்டிக்கு தூக்குதுண்ணா, இது ஒரு அடியில் போய் கல் எடுத்துடா. எறும்பு வேற இருக்கு, நிறைய வேற தூம்பி வச்சுக்கிட்டு போகுது. இந்த வண்டியில் இப்போ முன்ன ஓட்டின வண்டியில் வந்து பட்டன் இல்லாதனால வண்டி மாட்டிக்கிச்சு, சேத்துல சிக்கிது சேத்துல. அதனால இப்போ இன்னொரு வண்டியை வர வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கங்க. பாருங்கள், காலையில் நான் வீடியோ எடுக்கும்போது எதுவுமே நாற்று வளவாமல் இருந்தது. நானும் மாமாவும் சேர்ந்து 2 பேரே நாற்று வளவியாச்சு. இப்போ ஆளுங்க வந்துன்னு இருக்காங்க வண்டியில், டெம்போவில். கிட்டத்தட்ட வருவாங்க 20லேருந்து 50 பேர்கிட்ட. மற்ற பேரும் வந்து நட்டு குத்துட்டு போயிடுவாங்க. பாருங்கள், மாமா கால் தான் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் வேறு வழி இல்லை, சேர்ந்து செஞ்சு தான் ஆகணும். நானும் கீழே
விழுந்திருக்கே வரப்பெல்லாம் வீழ்ந்து முட்டியில் அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு இந்த பாருங்க, நம்ம வேலை நம்ம தானங்க செய்யணும். ஸோ அதனால் நாங்கள் தாமதம் பண்ணாமல் கடன் செஞ்சிட்டோங்க. பாருங்கள், ஏரி வேலை முடிச்சுட்டு வரேன்னு இருக்காங்க. ஆட்கள் யாரும் வரல காலையில் வேலைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஏரி வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் ஆட்கள் வரல. இப்போ ஏரி வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் ஆட்கள் யாரும் சாப்பிட்டு வரேன்னு இருக்காங்க மதியானம் வேலைக்கு. இப்போ நானும் டியூட்டிக்கு ஷிஃப்ட்டு கிளம்பணும். ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு வேலை முடிச்சாச்சு. கழனி வேலை என்னால் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 3 4 5 6 7 8 துண்டில் 6 துண்டு வரைக்கும் நானும் எங்கள் மாமாவும் என் கணவரும் சேர்ந்து நாற்று வளவிருக்கோம். எங்கள் விவசாய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய். வணக்கம் உறவுகளே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உறவுகளே, குளிச்சாச்சு, துணி துவைச்சாச்சு. ஷெட்டில் தான் துவைச்சது. பாருங்கள், துணியும் காஞ்சுன்னு இருக்குது. மண் தரையில் தாங்க இங்கே காய வைக்க முடியும். கூலியெல்லாம் வந்தாச்சுங்க. எல்லாமே ட்ரக்கில் தாங்க வந்து இறங்குனாங்க. ஒருத்தர் 2 இல்லை, 60 பேர் வந்திருக்காங்க. 60 பேர் பத்தாது, பின்னாடியே எல்லாருமே வந்துன்னு இருக்காங்கங்க. பாருங்கள், இவங்க அன்றைக்கி மட்டும் எங்கள் பொழுதுக்கு 30,000 செலவாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.